वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु. வேத நெறி தழைத்தொங்க மிகுசெய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தல்ல சீத வள வயற்புகழின் திருஞான சம்பந்தன் பாதமலர்த்தொண்டு திருத்தொண்டு பரவி வாழ்வோம். எல்லாம் வல்ல அங்கேயற்கண்ணி உடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த 15 நாட்கள் மாலையபட்சம் என்பது முன்னோர் திதிகளுக்கானது. அதிலே இன்றைய தினம் மகாபரணி. மறந்தவர்களுக்கு மகாபரணியில் திதி குடு என்று ஒரு பழமொழி. நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அவர்கள் காலமான திதி தெரியாதவர்கள், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு திதி கொடுக்க வேண்டும். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் யார் யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் குறைந்தபட்சம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம். இந்த மாலையபட்சம் வருவதற்கு காரணமானவ புண்ணியாத்மா கர்ணன். அவன் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்தான். அவன் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று தெரியாத காரணத்தினால் அவனிடம் யாரும் உணவு அருந்த வரவில்லை. அவனும் உணவு கொடுக்கவில்லை. உணவு கேட்டிருந்தால் கொடுத்துருப்பான், ஆனால் யாரும் கேட்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு உச்சத்தில் இருந்தது. அதனால் அவன் இருந்தாலும் ஒருத்தன் இங்கே எங்கே சாப்பாடு போடுறா அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் ஆள்காட்டி விரலை காட்டி அந்த பாண்டவர்கள் குடிசைக்கு போ, இங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறான். அதனால் அந்த ஆள்காட்டு விரலை நீ வாயில் வைத்து கொண்டால் உனக்கு பசி இருக்காது என்று யமதர்மன் சொன்னதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது. உணவு எங்கே கிடைக்கும் என்று நான் ஒரு கை காட்டியதற்காக எனக்கு பசி இல்லாமல் போகுமே, ஆனால் உணவு யார் கொடுப்பார்கள் என்று நான் சொல்லியிருந்தால் எனக்கு பசி இல்லாமல் போகுமே, ஆனால் அதை நாம் செய்யலாம் இல்லையா? அதனால்தான் பாரதி சொன்னான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அதுவும் மற்றொரு வாய்ச்சொல் அருளீர். நல்ல விதமாக நாம் ஒரு ஒரு செய்தியை நாம் ஒருவருக்கு சொல்வதே மிகப்பெரிய ஒரு அருள் என்று பாரதி கருதுகிறான். அந்த மாதிரி இன்றைய தினம் யார் யாரால் முடியுமோ ஒரு தயிர் சாதம் யாரோ ஒருவருக்கு, நான் பிராமண போஜனம் பண்ணு சுவாகதம் பண்ணி கைகால் அலம்பி சாதம் போடும் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இது நடைமுறை சாத்தியமான ஒரு கிரகஸ்தனுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லாமல் ஒரு இதுவாக போகிறது. ஏன்னா சாதாரணமாக சிராதத்துக்கு பிராமணார்த்தத்துக்கு கூப்பிட்டாலே 1000 ரூபா கேட்குறா, வண்டி செலவு கேட்குறா, சமைக்கிறதுக்கு அந்த மாமி 2000 ரூபா கேட்குறா, வாத்தியார் கேட்கறதுக்கு கணக்கே கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணி நல்ல விதமாக சிராதம் பண்ணப்படாதுங்கிறது அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் இயன்றவரை ஒரு தயிர் சாதம் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இன்றைக்கு கொடுத்தால் உங்களுடைய எல்லா விதமான மனோபீஷ்டங்களையும் அந்த முன்னோர்கள் செய்து கொடுப்பார்கள். எங்கள் அப்பா ஒன்று பண்ணுவார். தர்ப்பணம்லாம் பண்ணி முடித்தோடனே தனியாக ஒரு மனக்கட்டு போட்டு சங்கல்பம் பண்ணி 54 தடவை ராமர் பெயர் சொல்லி 54 தடவை சீத்தம்மா பெயர் சொல்லி தர்ப்பணம் விட்டுருவார்.
அப்போ சொல்லுவார், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுத்துட்டேன் நான். அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட வேடிக்கையாக, சரி நமக்கு தெரியாதவனுக்கு தர்ப்பணம் கொடுக்குற, நம்ம தெரிஞ்சும் நம்மளை தெரியாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறானே அவனுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு. இந்த தர்ப்பணம் கொடுத்தா அது பகவான்கிட்ட போய் பகவான் திருப்பி போய் அவனை கேட்டு அவன் நமக்கு செய்வான் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு இது சொன்னார். அதுக்கு ஒரு வேத வாக்கியத்தை நான் எனக்கு வியாக்கியானமாக சொன்னேன். அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த மகாபரணி. யார் யாரால் முடியுமோ அவர்கள்லாம் அனுஷ்டித்து இந்த உன்னதமான ஒரு நிகழ்வை, உன்னதமான ஒரு நாளை உன்னதமாக்கி கொள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாதுருபூதேஸ்வரரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய சங்கல்பம்: ஓம் கிருதே பனோபத பிரன்னதமதஸ்யாந்திராய இதஞ கிருபணேயாவதஸ்ய அஸ்மத்சனேதஞாத தேசாந்திராய இதஞ கிருபேவதஸ்யோ வத்ரன்னாதி அசமனோ வதஞாத்ராய இதஞ கிருபேவதஸ்யோ வத்ரன்னாதேபியாசமனோ வதஞாத். ஹரி ஓம். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயேத்து சர்வவிக்னோபசந்தே. ஓம் ஓம் நமோ வாத்த சமஸ்த துர்தச்சேத்வர ஸ்ரீ பரமேஸ்வர பீத்திரம் சுபேஷோபனே முகூர்த்தே பிரம்ம जीवरात्य सेदुवरा कल्पे वैवसुद मन्वंतरे अष्टादिंबरी में जम्बूद्वीपे भारतवर्षे वरदखंडे वेदोक दक्षिणे भद्रे दंडकारिणी सहाप्ते अस्मिन्नोत्तमाने यावकारिके सन्तमनिना प्रभवादि शशि संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे चतुर्थ्यां सुबदितौ अपभरणी नक्षत्रक्षायां राजां सुवर्णनक्षत्रविशिष्टाय अस्यां शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जायस्य स्वामिनाथ सात्मन्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यं नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य इन्दुसुब्रह्मण्यं नामधेयस्य विदेशी देश उद्योग अभिवृद्धत्तं कृत्या नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंड्राज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशिरा नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन् नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन् नामधेयस्य पुनरोसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कौगिलवनेन्द्रि नामधेयस्य यजमानशोषोदन्यात्रायदन्यकृपेवदस्य आशारूपदन्ये तदभ्यन्नदमदस्यान्द्रायदन्यकृपणेयावदस्याः भाषेदन्यप्राधेदन्यावदते अहरं सभेवदस्याः महाभरणी पुण्यकाले एषेदन्याददेशोऽन्ये दत्या अहं सबिता वदस्यान्द्राय यज्ञकृपणेया वदस्य।